ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டையை சுற்றும் பேர் ரபத்து, உயர் பதவி கொடுத்து பாதுகாக்க சீமான் முடிவு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியில் எண்ணற்ற தளபதிகள் இருந்தாலும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு இளம் தலைவராக மிகப்பெரிய அளவு அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சாட்டை வலைகளின் மூலமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் கூறக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், பண்ணக்கூடிய சட்டையர் காமெடிகளா இருக்கட்டும், இவை அனைத்துமே இப்போ ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய அளவு அச்சத்தை கொடுத்துட்டு வருது. எந்த ஒரு அரசுமே தங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிக்கணும், தங்களுக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக மாதிரியான கட்சிகளாலேயே முடியாத ஒரு விடயத்தை சாட்டை போன்ற ஒரு யூடியூபர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து கொண்டு செய்வது அப்படிங்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த அளவுக்கு சாட்டையின் தாக்குதல் அப்படிங்கிறது மிக கொடூரமாக தவக அரசுக்கு அடிமேல் அடிய கொடுத்துட்டு இருக்கு. அதன் காரணமாகவே சமீபத்தில் சாட்டை அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான வீராணத்தில் நடந்த ஒரு திருவிழாவில் கலந்து கொண்டு அங்க அவருக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது அனைத்துமே ஆளுங்கட்சியினருக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயர கொடுத்திருக்கு. அதன் காரணமாகவே அந்த வீராணம் பகுதியில அந்த திருவிழாவை தொடர்ந்து நடந்த ஒரு சில சலசலப்புகளுக்கு சாட்டை துரைமுருகன் காரணம்ங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை ஆளும் தரப்பு செட் பண்ணி சாட்டைக்கு எதிராக ஒரு சிலந்தி வலைய பின்னிட்டு இருக்கிறாங்க. அதுல எப்படியாவது சாட்டையை சிக்க வைத்து அவரை ஓராண்டுகளாவது குறைந்தது சிறையில் தள்ளிடணும் அப்படிங்கறதுதான் ஆளும் தரப்பினரின் நோக்கமாக இருக்கு. இது தொடர்பா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் சாட்டைக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி செயல்கள் குறித்து சீமானுக்கு ஒரு ரிப்போர்ட்டையும் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த சீமான் அவர்கள் ரொம்பவே கொதித்து போயிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வருது. அதன் காரணமாக கட்சியில ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாதான சாட்டையை தொடுவீங்க. கட்சியில இன்னும் முக்கியமான பொறுப்புகளான பொதுச் செயலாளர், செயல் தலைவர் போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளை சாட்டைக்கு வழங்கினால் நிச்சயமாக ஆளும் தரப்பு தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சியின் பொதுச் செயலாளர் மீது கை வைக்கிறாங்க, இல்ல செயல் தலைவர் மீது கை வைக்கிறாங்கிற மாதிரியான நரேட்டிவை எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக சாட்டைக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கு. அதன் காரணமாக விரைவில் கூட்டப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு செயற்குழுல சாட்டைக்கு உயர் பதவியை வழங்குறதுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கறதுதான் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தே ஆளுங்கட்சியை இந்த அளவுக்கு பிரித்தடிக்கிறார் அப்படின்னா சாட்டை அவர்கள் கட்சியின் செயல் தலைவராகவோ பொதுச் செயலாளராகவோ உயர்ந்தா அது சலங்கையை கட்டி ஆட விடுற மாதிரி சாட்டைக்கு இன்னும் அதிகமான ஒரு பவரை கொடுக்கும் அப்படிங்கறத மாற்றுக்கருத்து இல்லை. அது இன்னும் ஆளுந்தரப்புக்கு அதிகமான ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் அரசியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நன்றி, வணக்கம்.